மனிதனால் செய்ய முடியாத ஒரு பெரிய செயல் இங்கே நடக்குது. எப்படின்னு கேட்டால், ஜீவ பிரயாணம். மனிதன் ஜீவ பிரயாணத்து மாதிரி யாரும் செய்ய முடியாது. காரணம் என்னன்னு கேட்டால், இங்கே அடக்கமாகக்கூடியவர்கள் எப்படி அவர்கள் தேகம் இருக்கும் என்றால், மனித உடல் போல் இருந்தாலும் அங்கே தெய்வம் குடிகொண்டிருப்பதால் அவருடைய உடலில் பல அடையாளங்கள் 10 அடையாளங்கள் தெய்வம் சொல்கிறாங்க. இந்த ஊர் ஊர் கிடையாது. இது ஒரு மெய்க்கல்வி கலாச்சாரம். இது ஒரு குருகுலம். அதாவது இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, என்றும் பொய்யகத் துறைந்துள்ள மனதை, இந்த உலகம் பூராமே ஒரு பொய் வாழ்க்கையுடைய வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கோம். அவருடைய மரண காலத்தில் இந்த ஜீவனானது, இப்போது உயிர்ப்புடன் இருக்கக்கூடிய இந்த ஜீவனானது இந்த உடலிலேயே அடங்கி அடக்கம் என்னப்பெற்ற அந்த பெரிய முக்தி பதவியை அடைகிறது. இது நாங்கள் கண்கூடாக கண்ட காட்சி. இது புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் அருகே ஊரல்மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள மெய்வழிச்சாலை என்ற அதிசய கிராமத்தில் 69 சாதிகளை சேர்ந்த மும்மதத்தினர் ஒற்றுமையாக வழிபடும் பிரம்ம பிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் ஆலயம் உள்ளது. ஆன்மீக ஸ்தலமாக கருதும் இந்த கிராமத்தில் 1000க்கும் மேற்பட்ட விடுதிகள் உள்ளது. இயற்கையோடு ஒன்றி எளிமையாக வாழ வேண்டும் என இம்மதம் வலியுறுத்துவதால் இங்குள்ள விடுதிகள் அனைத்தும் தென்னங்கீற்றுக்களால் வையப்பட்டு எளிமையான குடிசை வீடுகளாக காட்சியளிக்கிறது. மின்சாரமின்றி வாழ்வதால் மனம் ஒன்றிணையும். பல்வேறு சுகங்களை அனுபவிக்க முற்படும் மனம் கெட்டால் மனித வாழ்வு கெட்டுவிடும் என மின்சார பயன்பாட்டை அறவே அகற்றி அறிக்கையின் விளக்கைதான் பயன்படுத்துகின்றனர். சமையல் கூட விறகு அடுப்பினால்தான் சமைக்கின்றனர். முக்கியமாக இங்கே உள்ள வீடுகளில் கழிவறை கிடையாது. பொதுவாக ஒரு இடத்தில் கழிவறைகள் கட்டப்பட்டுள்ளன. ஆடு, மாடு, கோழி, நாய் போன்ற விலங்கினங்களை வளர்ப்பதில்லை. பூனை தன் குட்டிகளை காப்பது போல ஆண்டவன் நம்மை காப்பதால் இங்கு பூனைகளும் அழகான மயில்களும் சுதந்திரமாக வலம் வருகின்றன. அத்துமீறி இந்த கிராமத்துக்குள் யாரும் எளிதில் நுழைந்துவிட முடியாது. தீவிர விசாரணைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுகின்றனர். கால்களை கழுவிய பின்னரே ஊருக்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். இரவு நேரத்தில் குழு அமைத்து எல்லைச்சாமி போல் இளைஞர்கள் காவல் காக்கின்றனர். இறந்தவர்களை ஜீவ பிரயாணம் அடைந்துவிட்டார் என அழைக்கின்றனர். இறந்தவருக்காக யாரும் அழுவதில்லை. கணவர் இறந்தாலும் பூ, பொட்டு போன்றவைகளை துறப்பதில்லை. அதனாலேயே இங்கு விதவைகள் என்று யாரும் கிடையாது. பிரம்ம பிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட இந்த மதத்தின் கோட்பாடு ஒன்றே குலம், ஒருவனே தேவன் மற்றும் மரணமில்லா பெருவாழ்வு என்பதாகும்.
பொதுவாக ஒரு மதத்திலிருந்து மற்றொரு மதத்திற்கு மாறும்போது பெயரையும் மாற்றி விடுவார்கள். ஆனால் மெய்வழிச் சமயத்தை பின்பற்றுபவர்கள் ஏற்கனவே எந்த மதத்தில் இருந்தார்களோ அதே பெயருடன் மெய்வழிச் சபையில் ஐக்கியமாகலாம். எல்லாருக்கும் நமஸ்காரம். என் பேர் சாலை ராஜா முகமது. எங்கள் ஊர் சிவகங்கை மாவட்டம் இடைக்காட்டூர். நாங்கள் அங்கேருந்து தான் வந்திருக்கோம். எங்களுடைய தாத்தா பாட்டி கிட்டத்தட்ட ஒரு 5 தலைமுறையாக நாங்கள் இந்த மெய்வழியில் இருக்கோம். இந்த மெய்வழி சாலையில் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த கல்வி என்ன அப்படின்னா, இது மெய்க்கல்வி கலாச்சாலை. இந்த ஊர் ஊர் கிடையாது. இது ஒரு மெய்க்கல்வி கலாச்சாலை. இது ஒரு குருகுலம். அதாவது இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, என்றும் பொய்யகத் துறைந்துள்ள மனதை. இந்த உலகம் பூராமே ஒரு பொய் வாழ்க்கையுடைய வாழ்க்கையில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதில் எதுலேயுமே இந்த உலக வாழ்க்கையில் திருப்தி அடைஞ்சதா இது வரைக்கும் யாரும் சரித்திரமே கிடையாது. எல்லாருமே ஏதோ ஒரு எல்லை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. யாருமே இது வரைக்கும் திருப்தி அடைஞ்சது கிடையாது. இந்த உலகம் வாழ்க்கை எல்லாமே மாறக்கூடியது. அதுக்கு எங்கள் தெய்வம் என்ன சொல்கிறாங்கன்னா, சிறுக்கும் பெருக்கும் தேயும் அழியும், இதுதான் தேகத்தினுடைய லட்சணம். ஒரு மெய்ஞான பாரவான்களுடைய பாடல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இளமை கழியும் பிணி மூப்பியையும் வளமை வழியவை வாடும் இவை நாளில் பாடே புரியாது வீடே புரிதல் விதி அப்படிங்கிறது தான் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையினுடைய லட்சணம். அன்றி விண்டெங்கும் வெளியாகாத இறைவனை இறைஞ்சுவோமே. ஆருயிர் சமயத்திற்கும் அறிவுரை தெய்வமாகி ஆருயிர் குடி பிறந்தார் அனைவர்க்கும் தந்தையாகி நேரிய கலைகட்கெல்லாம் நிரந்தர நாதனாகி சிறிய வலியன் நாவை செலுத்திடும் தேவதேவே. ஆரைந்தும் ஒருவருக்கு அருளிய அமுதைத்தானே ஓரைந்து 3 மட்டன் உரைத்தனை ஒருவருக்கார் பார்தனில் அதனை பின்னும் பகர்ந்தனை 8 கூர்ந்த ஒன்றிலே இன்னும் கோடியாய் பிரித்தாய் போற்றி. மெய்வழிச்சாலை ஆண்டவரிடம் நேரடியாக உபதேசம் பெற்றவர்கள் தங்கள் பெயருக்கு முன்னால் சாலை என்ற அடைமொழியோடு அழைக்கப்படுகிறார்கள். மெய்வழிச் சபையில் உபதேசம் பெற்றவர்களை அனந்தர் என அழைக்கின்றார்கள். அனந்தர் என்றால் பெருமைமிகு தரம் என்று அர்த்தம். மஞ்சள் நிற உடை அணிந்து சிறிய நாமம் அடையாளத்தை அணிந்து இறை நிலையிலே வலம் வருகின்றனர். இது ஆன்மீக முன்னேற்றத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது. பெரியவர்கள் மட்டுமின்றி இளைஞர்கள், குழந்தைகள் என அனைவரும் வெள்ளை நிற தலைப்பாகையோடு காட்சி தருவதை காணும்போது நம் மூதாதையர்கள் நம் கண் முன்னே நிழலாடுகின்றனர். பரபரப்பான வாழ்க்கை முறையில் மக்கள் ஆன்மீக அமைதியை தேடும் நேரத்தில் மெய்வழிச் சாலை நமக்கு நம்பிக்கையும் வாழ்வின் அர்த்தத்தையும் வழங்குகிறது. இது ஒரு மதம் அல்ல, உண்மையை உற்று நோக்கும் வாழ்க்கை பாதையாக இருக்கிறது. அறமும் அடக்கமும் நிறைந்த தன்னகரில்லா வாழ்க்கையை வாழ்வதற்கான வழிகாட்டியாக மெய்வழிச் சாலை தலைமுறைகளை கடந்து பயணப்பட்டு வருகிறது. மெய்வழிச் சபையின் முக்கிய நோக்கம் பிறப்பு இறப்பு சுழற்சியை வென்று பரலோகத்தை அடைவதே. இந்த மெய்வழிச்சாலை என்னப்பட்ட இந்த ஊரானது 1941 பிரம்மபிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் என்ற எங்களுடைய குருபெருமான், எங்களுடைய குலதெய்வம் அவர்களால் நிறுவப்பட்டது.
1901ஆம் ஆண்டு இந்த மெய்வழி துவக்கம் ஆரம்பித்து விட்டது. அதற்கப்புறம் ராஜகம்பீரம், திருப்பத்தூர், மதுரை போன்ற இடங்களில் ஆசிரமங்கள் அமைத்து பிரம்மபிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் இந்த மெய்வழி சபை என்பதை நிறுவி அதில் 69 ஜாதிகள் அடங்கிய மக்கள், பலதரப்பட்ட கோட்பாடு உடையவர்கள், பலதரப்பட்ட மதங்களை சார்ந்தவர்கள், பலதரப்பட்ட வேலைகளில் இருப்பவர்கள், இவர்களை ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற அந்த கட்டமைப்பின் கீழ் கொண்டு வந்து இங்கு சகல ஜாதிகளும் ஒற்றுமையோடு ஒரே தெய்வம், ஒரே மதம் என்ற அந்த ஒரு கொள்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வழிபாடு, தியானம், உபதேசம் இவை மட்டுமே இம்மக்களின் நோக்கம். மெய்வழிச்சாலை என்பது ஒரு மதப் பிரிவோ தனிப்பட்ட போதனையோ அல்ல. மனித குலத்தை ஒற்றுமை, ஒழுக்கம், இறையருள் என அடிப்படை உண்மைகளின் வழியாக உயர்த்தும் ஆன்மீக பாதை. இந்த இயக்கத்தின் மையத்தில் இருப்பது உண்மை. அதை அடையும் பாதையே மெய்வழி. மெய்வழிச்சாலை மக்களின் சமூக வாழ்வில் ஒற்றுமை ஒரு தூண் போல் இருக்கிறது. குடும்பம், சாதி, பொருளாதார நிலை, தொழில் என எந்த வேறுபாடுகளும் இங்கு முக்கியமில்லை. அனைவரும் ஒரே ஆன்மீக வழியில் பயணிக்கும் அற்புதமானவர்கள். மனிதனாக பிறந்தவன், இறைவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதனாக பிறந்தவன், அவனுடைய கடமை என்ன? இதை தான் எல்லா வேதங்களும் எல்லா மதங்களும் சொல்கிறாங்க. அதை அவங்க நிரூபித்து அந்த இறைவனுடைய கட்டளையை நடைமுறைக்கு கொண்டு வந்து அதன்படி இறுதி பரியந்தம் வரை ஒழுகி இருந்தவர்களுக்கு அவர்களுடைய மரண காலத்தில் இந்த ஜீவனானது, இப்போது உயிர்ப்புடன் இருக்கக்கூடிய இந்த ஜீவனானது இந்த உடல்லேயே அடங்கி அடக்கம் என்னப்பெற்ற அந்த பெரிய முக்தி பதவியை அடைகிறது. இது நாங்கள் கண்கூடாக கண்ட காட்சி. இது அமைதியை மதிக்கும் மனநிலை உள்ளவர்கள். உள் சுத்தம், வெளி சுத்தம், தவறாத பிரார்த்தனை மற்றும் ஆன்மீக பயிற்சிகள், பேச்சு நடத்தை, பழக்கங்களில் கட்டுப்பாடு என தேர்ந்த மனநிலையோடு வாழ்கின்றனர். பக்தி என்பது இம்மக்களுக்கு பிரார்த்தனை மட்டுமல்ல, அது ஒரு வாழ்வியல். குழந்தைகள் வளர்ப்பு முறையில் எண்ணற்ற ஆன்மீக ஒழுக்கங்கள், பயிற்சி, உண்மை, அன்பு, ஆன்மீக விழிப்புணர்வு, குடும்பம் மற்றும் சமூகம் மீது பொறுப்பு என அவர்களை அடுத்த தலைமுறை ஓர் அமைதியான, ஒளி கொண்ட சமுதாயத்தை உருவாக்கும் என உணர முடிகிறது. மனிதனால் செய்ய முடியாத ஒரு பெரிய செயல் இங்கே நடக்குது. எப்படின்னு கேட்டால் ஜீவ பிரயாணம். மனிதன் ஜீவ பிரயாணத்து மாதிரி யாரும் செய்ய முடியாது. காரணம் என்னன்னு கேட்டால், இங்கே அடக்கமாகக்கூடியவர்கள் எப்படி அவர்கள் தேகம் இருக்கும் என்றால், மனித உடல் போல் இருந்தாலும் அங்கே தெய்வம் குடிகொண்டிருப்பதால் அவருடைய உடலில் பல அடையாளங்கள், 10 அடையாளங்கள் தெய்வம் சொல்கிறாங்க. என்ன அடையாளம்னு கேட்டால், உன்னை உண்டாக்கின இந்த வித்தானது வெளியே கக்காது. அதுக்கப்புறம் சூடு இருக்கும். தீர்த்தம் 3 நாள் இல்லை 40 நாள் பொறுத்து கொடுத்தாலும் தீர்த்தம் உள்ளே குடிப்பாங்க. அதுக்கப்புறம் நெட்டி உடைக்கும். நான் எங்கள் அம்மாவுக்கு கூட இந்த சபையில் சேர்ந்து இருக்கிறவங்க போது கூட, எங்கள் பெரியப்பாருக்கு வரும்போது கூட நெட்டி உடைச்சி காட்டியிருக்கேன். 3ஆவது நாள் நெட்டி உடைச்சா நெட்டி வருது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய காரிய செயலை பூக்கூடை தூக்குவது போல் இருக்கும். கணக்காது, விறுவிறுக்காது, உடல் தளர்ந்து இருக்கும். புஷ்ப கூடை தூக்குவது போல் தான் இருக்கும்.
அப்படிப்பட்ட ஒரு பெரிய செயல் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அண்ணன் தம்பி எப்படி இருப்பாங்க? பொண்ணு கொடுத்துக்க முடியுமா? பொண்ணு எடுத்துக்க முடியுமா? வேறு ஜாதியிலேருந்து வேறு ஜாதி எடுக்க முடியுமா? எஸ்சின்னு சொல்லிட்டு ஒதுக்கிடும் இல்லை, அதெல்லாம் இங்கே கிடையாது. நாயக்கர் கூட எஸ்சியில் எடுப்பார், முதலியார் வீட்டில் கூட ஐயர் எடுப்பார். இங்கே ஒன்றே குலம் ஒருவனே தேவன் செயல் வடிவத்தில் இங்கே வந்திருக்குது. ஆகையினால் இதை பார்த்துட்டு தான் எல்லாரும் சேர்ந்திருக்காங்க இன்னைக்கு. மெய்வழிச்சாலை மக்களின் ஒழுக்க நெறிமுறைகள் அதிகாலை எழுந்து பிரார்த்தனை செய்வது, தியானத்தில் மூழ்குவது, பக்தி என்ற சொல்லை செயலில் கடைபிடிப்பது. இந்த பணிவு அவர்களின் முகத்தில் ஓர் ஒளி, குரலில் ஓர் அமைதி, வாழ்வில் ஒரு நிலைத்தன்மையை தருகிறது. இறைவன் உருவத்தில் இல்லை, அவன் ஒலி வடிவத்தில் நிலைபெற்று இருக்கிறான் என்பதே மெய்வழியின் கோட்பாடு. இப்போ எல்லா மதம், இப்போ இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின்னு சொல்லக்கூடிய ஏகப்பட்ட மதங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. ஆனால் இறைவன் அப்படிங்கப்பட்டவங்க ஒரே ஒருத்தவங்க தான் எல்லா வேதத்துலேயும் எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. ஆனால் அந்த இறைவன் எங்கள் இறைவன் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருடைய ஒரு குறியும் இருக்குது. இப்போ நான் சைவ மதமாக இருந்தால் சைவம் தான், சிவபெருமான் தான் எல்லா மதத்திலும் இருக்காங்கங்கிறத ஏற்றுக்குவேன். ஆனால் சிவபெருமானை தான் அவங்க மட்டும்தான் அப்படின்னு நான் சொல்லிக்குவேன். இப்படி தான் எல்லாருடைய மதத்துலேயும் அவங்கவுங்க பேரை வச்சு நம்ம பெருமை பேசிக்கிறோம். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மதத்தையும் உண்டு பண்ண ஒரு இறைவன் கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிறத மெய்வெளியில் அடிப்படையாக நம்புகிறோம் நாங்கள் எல்லாருமே. தியானம் என்பது இறைவனை நினைப்பது மட்டுமல்ல, நேரடியாக அனுபவிப்பது. பழங்கால தமிழர் பாரம்பரிய ஓலை குடிசைகளில் வசித்தாலும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் அமைதியை கொள்கையாக திகழும் எளிய கிராமம் மெய்வழிச்சாலை. காணும் ஒவ்வொரு முகங்களிலும் கோபமோ குரோதமோ இன்றி சாந்தமும் தெய்வீகமும் தவழுகிறது. பொய் பேசாமை, தீங்கு செய்யாமை, சுயநலமின்மை இம்மக்களின் வாழ்வியல் முறைகள். உலக மக்களுக்கு இது ஓர் எடுத்துக்காட்டு. இந்த உலகம் ஒரு மாபெரும் யாகசாலை. ஒவ்வொரு மூச்சும் மந்திரம், ஒவ்வொரு மனிதனும் யாத்ரீகன். உலகம் எவ்வளவு பெரியதோ அதைவிட பெரியது நம் மனதில் ஒளிந்திருக்கும் ஓர் பிரபஞ்சம். அதை தேடும் பயணம்தான் ஆன்மீகம். இங்கு மதம் பிறக்கவில்லை, அருளும் அறிவும் தான் பிறந்தன. இறைவன் உருவத்தில் இல்லை, அவன் ஒளி வடிவத்தில் உள்ளத்தில் நிலைபெற்று இருக்கிறான் என்பதே மெய்வழிச் சபையின் கோட்பாடு. தியானம் என்பது இறைவனை நினைப்பது மட்டுமல்ல, உண்மையை நேரடியாக அனுபவிப்பது. மனித வாழ்க்கை என்பது உணர்வுக்கும் வாழ்வாதாரத்திற்கும் மட்டுமே அமைந்த பயணம் அல்ல. அது உள்ளத்தின் தூய்மையை பேணியும் உண்மையை உணரவும் கூடிய ஆன்மீக தேடல். இந்த தேடலை தெளிவாகவும் ஒழுக்கமாகவும் வழிநடத்தும் ஆன்மீக பாதையில் முக்கியமானது மெய்வழிச் சபை. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற சித்தாந்தத்தை உள்ளடக்கிய வாழ்வியல் நெறிமுறைகளை அடிப்படையாக கொண்டது சன்மார்க்கம். மனதில் ஆன்மீகம் மேலோங்கினால் அகந்தை அழியும். அகம் நிறைந்தால் அறிவு குறையும். அகம் குறைந்தால் இறையருள் பெருகும். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கும் ஆன்மீகத்தை வெளிக்கொணர்ந்து உள்ளுறுப்புகளை சாந்தப்படுத்துவதே தியானம். இங்குள்ள பொன்னுரங்க தேவாலயத்தில் மெய்வழிச்சாலை ஆண்டவர் மண் மறைவு செய்யப்பட்டுள்ள இடத்தில் ஆண்டவர் வான்கன்னி விராட் தவத்தில் இருப்பதாக மக்கள் வழிபாடு செய்து வருகிறார்கள். இவ்வாலயத்தில் கதவுகள் கிடையாது, எப்போதும் பக்தர்களுக்காக திறந்தே இருக்கும். ஒரு நாளைக்கு 8 முறை வழிபாடு நடத்தப்படுகிறது. வழிபாட்டின் போது எல்லா மதங்களின் வேத நூல்களும் பாடப்படுகின்றன.
மாதந்தோறும் பௌர்ணமி மற்றும் வளர்பிறை தினங்களில் ஆலயத்தில் கொடியேற்றப்படுகிறது. தமிழ் பண்பாட்டின் வாழ்க்கை நெறிமுறைகளை கடைபிடிப்பதால் தமிழ் எழுத்துக்கள் அடங்கிய மாதாந்திர நாட்காட்டியை மட்டுமே பயன்படுத்துகின்றனர். ஒருவருக்கொருவர் மற்ற மொழி கலக்காமல் தமிழில் மட்டுமே உரையாடுகின்றனர். சாப்பிட்டீர்களா என்பதை பசியாறினீர்களா என தூய தமிழில் மட்டுமே கேட்கின்றனர். தமிழர் பண்டிகை பொங்கலை வெகு விமர்சையாக பொங்கலிட்டு கொண்டாடுகின்றனர். இறைவன் உருவத்தில் இல்லை, அவன் ஒலி வடிவில் உள்ளத்தில் நிலை பெற்று இருக்கிறான் என்பதே மெய்வழியின் கோட்பாடு. தியானம் என்பது இறைவனை நினைப்பது மட்டுமல்ல, உண்மையை நேரடியாக அனுபவிப்பது. அந்த அனுபவம் மெய்வழிச்சாலை மக்களிடையே அபரிமிதமாக இருக்கிறது.